அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் 1/9/2023 முதல் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எதை செய்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது 1/9/2023 முதல் 30/9/2023 வரை செப்டம்பர் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சூரிய பெயர்ச்சி, புதன் வக்ர நிவர்த்தி, புதன் பெயர்ச்சி மற்றும் சுக்கிரன் வக்ர நிவர்த்தி, குரு வக்ர பெயர்ச்சி என அதிரடியான பல மாறுதல்கள் நடைபெறுகின்றன. இந்த மாறுதல்கள் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாக அமைகிறதுங்க. ஏனென்றால் நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு பகவான் அர்த்தாஷ்டகஸ்தானமாகிய சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. அவர் சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு நடுநிலையான பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர் வக்ரகதியில் திரும்புவதால் அர்த்தாஷ்டக பாதிப்புகள் குறைந்து நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. பெரும்பாலும் குருவின் அமைப்பும் சாதகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. தெளிவோ முடிவோ கிடைப்பது மட்டுமல்லாது அனைத்து விதமான சிரமங்களும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. இந்த தருணத்தில் புதிதாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு நடத்தலாம். சுப நிகழ்வுகள் உள்ள காரிய தடைகள் அனைத்தும் தவிடுபடியாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் விரும்பியபடியே அனைத்து விதமான சுப நிகழ்வுகளையும் இனிமையாக செய்து முடிக்க ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. குடும்பத்தில் உள்ள கருத்து வேறுபாடுகளும் சற்று விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ராகு அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சென்றிருக்கிறார். ராகுவால் பல்வேறு விதமான சிரமங்கள் அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுதுங்க. ஏனென்றால் இந்த தருணத்தில் நண்பர்களும் பகைவராக மாறுவதற்கான வாய்ப்பு அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் சில சிரமங்கள் ஏற்படுங்க. சில சிரமங்கள் மட்டுமல்லாது எதிர்கொள்ள முடியாத சில பொருளாதார ரீதியான பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை ராகு உறுதிப்படுத்துகிறார். ராகுவின் அமைப்பு காரணமாக சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அது மட்டுமல்லாது மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேது 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. தொழில் ஸ்தானத்தில் கேது வீற்றிருப்பதால் தொழில் ரீதியான மிக முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சில தடுமாற்றம் ஏற்படுங்க. கற்பனையான கவலைகள் பயங்கள் சற்று தலை தூக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொழில் ரீதியாக எந்தவிதமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளையும் செய்ய முடியாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை கேது உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு பணிகளை மேற்கொள்வதில் சற்று நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக மகர ராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை ராகு மற்றும் கேது கிரகநிலைகளின் அமைப்பு உறுதிப்படுத்துகிறது. இதையே தான் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் உறுதிப்படுத்துகிறாருங்க. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் வந்தாலும் ஜென்ம ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறார். ஜென்ம ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய சனி வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான பொருளாதார ரீதியான விரயங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. தேவையில்லாத வீண் விரய செலவுகளை மேற்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையும் உடல்நல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட தொல்லைகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. எனவே கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படி சனி பகவானின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் உத்தியோக ரீதியாக அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீங்க. அதே போன்று தொழில் வியாபார ரீதியாகவும் எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த விதமான பணிகளையும் மேற்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் இதுவும் கடந்து போகும் என்பது போல இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் உங்களை விட்டு நிச்சயமாக விலகக்கூடிய ஒரு தருணம் மிக எளிதில் வரும் என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க சனி பகவான். இந்த தருணத்தில் சற்று நிதானமும் பொறுமையும் தேவை. உங்களுக்கு உன்னதமான அனுபவம் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் இந்த தருணத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருப்பது பல்வேறு விதமான சிரமங்கள் குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் செவ்வாயினுடைய இந்த பாக்கியஸ்தான சஞ்சார நிலை என்பது அர்த்தாஷ்டக மற்றும் அஷ்டம பாதிப்புகள் எப்படி ஏற்பட்டதோ அதிலிருந்து முற்றிலுமாக விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கும் போது செவ்வாய் சாதகமாக மாறியிருப்பது பல்வேறு விதமான இன்னல்களையும் துன்பங்களையும் விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. பூமிக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் 7.5 சனியாக இருந்தாலும் அதீத கஷ்டங்கள் நிரம்பி இருந்தாலும் சொந்தமாக வீடு வீட்டுமனை அல்லது நிலபுலங்கள் வாகனம் வாங்குவதற்கான யோகமும் அல்லது புதிய கடனை ஏற்காத ஒரு யோகமும் நிச்சயமாக கிடைக்க போகிறது. பல்வேறு விதமான நெருக்கடிகள் போராட்டங்கள் இருந்தாலும் அவை அனைத்தையும் சமாளித்து நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்பையும் வழியையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. செவ்வாய்
செவ்வாயின் அமைப்பு நல்ல வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பிற்பகுதியில் பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறாருங்க. சூரியனுடைய இந்த மாறுதலும் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நிலுவையில் உள்ள அரசாங்க சலுகைகள், நிலுவையில் ஏற்கனவே வரவேண்டிய பல தொகைகள் அனைத்தும் உங்களுக்கு தற்போது மிக விரைவில் தடையும் தாமதமும் இல்லாமல் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. பல்வேறு விதமான தடைபட்ட காரியங்களை சில அலைச்சல் இருந்தாலும் அவற்றை காரிய வெற்றியாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. சனியின் தந்தையான சூரியனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான சிரமங்கள் அனைத்தையும் தவிடுபொடியாக்கி நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கொடுப்பாருங்க. எனவே பெரிய அளவிற்கு வருத்தம் கொள்ள வேண்டிய அவசியம் இந்த ஜென்மராசி சஞ்சார காலகட்டத்தில் இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறார் சூரியனின் அமைப்பு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் சுக்கிரன் 7ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று முழு சுபத்துவ பாதத்தையுள் சஞ்சரிக்க போகிறாருங்க. சுக்கிரனுடைய இந்த சஞ்சார அமைப்பு மிகப்பெரிய பக்கபலமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரன் எதிர்பார்த்த அனைத்து விதமான விஷயங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் கொடுக்கிறார். கலைத்துறை, அரசியல் துறை ரீதியான பணிகளில் ஏற்பட்ட முடக்கங்கள் அனைத்தும் விலகுகிறதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. பல தடைகளை தாண்டி முன்னேற்றமும் வெற்றியும் பெறுவதற்கு நல்ல பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறாருங்க சுக்கிரனின் அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே அதீதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தில் புதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. வக்ர நிவர்த்தி பெற்று அவரும் பாக்கியஸ்தானத்திற்கு இந்த மாதத்தின் இறுதியில் மாறப்போகிறார். புதனின் அமைப்பு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் முற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை. ஏனென்றால் சூரியனும் இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பார். பிற்பகுதியில் ஓரளவிற்கு நிறைந்த நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. மேலும் சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க. மற்ற தருணங்கள் அனைத்தும் சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு சந்திரனின் அமைப்பு காரணமாக இருக்கிறது. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக அமைந்திருக்கக்கூடிய தருணத்தில் சாதகமான விஷயங்களாக எவையெல்லாம் உள்ளன, எந்த கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக ஏற்படுத்தி தரப்போகின்றன என்று பார்க்கும்போது செவ்வாய், சூரியன் மற்றும் சுக்கிரன் இந்த கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நிறைந்த நன்மை கிடைக்கும். நடுநிலையான பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு சந்திரன், குரு மற்றும் புதனின் அமைப்பு காரணமாக ஒரு நடுநிலையான பலன் கிடைக்குங்க. ஆனால் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது ராகு, கேது மற்றும் சனி. இந்த கிரகநிலைகளின் அமைப்பு முற்றிலும் சாதகமாக இல்லை என்பதை உணர்ந்து நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுங்க. இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரே வழி தெய்வீக வழிபாடுதான். எனவே வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நிறைந்த நன்மை மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை.